என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா இன்று உனக்கு திடுக்கிடும் செய்தி ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். நீ பெற்ற பிள்ளையிடமிருந்து உனக்கான செய்தி ஒன்று வர காத்து கொண்டிருக்கிறது. அதை என்னவென்று உன் தாயானவள் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். பெற்ற பிள்ளையின் விஷயம் அல்லவா, அவ்வளவு சாதாரணமாக அதை நாம் விட்டுவிட முடியாது. நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. எதையுமே நிச்சயமாக நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்க வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பு. என் பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது என்றால் அதை எப்பொழுதுமே நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். அதுவும் நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரம் என்பதனால் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். உனக்காக நான் இருப்பதும் உன்னோடு நான் வருவதும் இனி எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றிலும் நீ கவனம் செலுத்தினாயானால் உன்னை சுற்றி நடக்கும் பல சூழ்ச்சிகளையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக உன்னால் முடிவு கட்ட முடியும். நாம் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கை எனும் ஒரு செய்தி வரும் பொழுது முழுக்க முழுக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க நாம் என்னவென்று தெளிவாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டும். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த பிரத்யங்கரா உனக்கென சொல்லித்தருகின்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் உனக்கு வர வேண்டியது அவசியமாகிறது. உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்க வேண்டியது அவசியமாகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். நாம் பெற்ற பிள்ளையின் விவகாரம் என்பதனால் இந்த விஷயத்தை நாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளால் நீ எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகும். தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை குறிப்பிட்டு நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். நான் இருக்கின்ற இந்த நாளில் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு இனி உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்களில் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். பொதுவாகவே இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அதிகமாக நாம் யோசிப்பது நம் பிள்ளைகளுக்காக மட்டும்தான். நம் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமே நம் பிள்ளைகளுக்காகத்தான் என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்மை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ பெற்ற பிள்ளையிடமிருந்து உனக்கு ஒரு செய்தி வரப்போகிறது. அதை முன்கூட்டியே நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயங்களையும் தெரியாமல் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எந்த ஒரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எதிலுமே நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் புரிந்து நீ எந்த நாளும்
அத்தனை உண்மைகளையும் உணர்ந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு பிறக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரும் காலங்கள் உனக்கு ஏற்றதை உண்மையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. முழுமையான சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நிறைவாக உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் இனி உனக்கு என்னவெல்லாமும் நடக்கும் என்பதனை சொல்லி நீ சரியாக தெரிந்து புரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். மன நிறைவோடு எதையுமே என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நடப்பது என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரம், நடப்பது என்னவென்று நாம் சிந்திக்கும் இந்த நேரம், நம் பிள்ளைக்கு ஏதும் பிரச்சனையாக இருக்குமோ என்று சொல்லி நீ கலங்குகின்ற இந்த நேரம், என் பிள்ளைக்கு நான் தெளிவை கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் வேறறுத்து என் பிள்ளையின் மனதில் தோன்றும் தேவையற்ற பிரச்சனைகளுக்கெல்லாமும் முடிவு சொல்லி உனக்கான நல்லதை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. பிரத்யங்கரா, எந்த நாளிலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலநிலைகளை சரியாக உணர்ந்து உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இனி உனக்காக என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நான் சொல்ல வேண்டி வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் தேவைகளோடு, நம்மை சுற்றி இருக்கும் நம் குடும்பத்தோடு, நமக்கான நன்மைகளோடு நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க எண்ணுவோமானால் எல்லாமுமே நமக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பதில் என்றும் என்றென்றும் நல்ல புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அதிர்ஷ்ட நேரம் என் பிள்ளைக்கு வந்து விட்டது. அதிர்ஷ்ட நேரம் என் பிள்ளைக்கு வாய்த்து விட்டது. இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கே என்று எல்லாமும் உண்மையாக நடப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நாம் பெற்ற பிள்ளை ஒன்று நமக்கு என்ன சொல்லி விடுமோ என்று சொல்லி பதறாதே. நம் தாய் நமக்கு என்ன சொல்லி விடுவாளோ என்று சொல்லி கலங்காதே. உன் தாய் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்கும் விஷயமாக இருக்கும் என்றால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் செல்ல முடியுமா? உன்னுடைய பிள்ளையினுடைய நிலையை அறிந்து உன் பிள்ளைக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் புரிந்து உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருப்பதில் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா? என் குழந்தையே, நீ பெற்ற பிள்ளை ஒன்று உனக்கு நல்ல செய்தியைத்தான் சொல்ல வருகிறது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தில் அந்த பிள்ளையிடமிருந்து நல்ல முடிவு ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது.
எதையுமே நாம் அவ்வளவு எளிதாக என்னவென்று கைவிட முடியாதல்லவா? எதையுமே நாம் எளிதாக இந்த வாழ்க்கையில் விட்டுவிட முடியாதல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நேரங்களையும், இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த தருணங்களையும் நீ எந்த காலத்தையும் சர்வ நிச்சயமாக தொலைக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற காலங்களோடு இனி எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா சொல்வது போல, நீ பெற்ற பிள்ளையிடமிருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கிறது. உன் எண்ணம் போல, நீ நினைத்தது போல உன் பிள்ளையானது உனக்கு மனமகிழ்ச்சி அடையும்படி, நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வரப்போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாது. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து புரிந்து சரியாக வாழ வேண்டும். உணர்ந்து தெரிந்து எதையுமே நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை எந்த சந்தர்ப்பத்தையும் நான் சரியாக உருவாக்கி இருக்கும் இந்த நேரம் இனிமேல் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மன நிறைவோடு எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் எந்த ஒரு காரணங்களுக்காகவும் நீ உன்னை குழப்பிக்கொள்ளாதே. உன்னிடத்தில் இருந்து நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம் இந்த பிரத்யங்கரா உனக்கு என்ன கொடுக்க வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நீ சற்றும் மனம் தளராமல், முகம் சுளிக்காமல், மகிழ்ச்சியோடு என் வார்த்தைகளை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். தாய் ஒருபொழுதும் உன்னை பயமுறுத்துவது கிடையாது. உன் தாய் ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்துவது கிடையாது. உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன் என்றால் அந்த விஷயத்தில் இருக்கும் உண்மைகளோடு நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியாகவே எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு நடப்பதில் இனி எல்லாமும் சரியாகவே உன்னை சூழ்ந்து வரும். உனக்கு நடப்பதில் எல்லாமுமே தெளிவாகவே உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சொல்லச் சொல்ல இனி உனக்கு நடப்பதில் ஒவ்வொன்றாக மாறத்தான் போகிறது. நீ எதுவெல்லாமும் உனக்கு நடக்காது என்று நினைத்து நீ வருந்தினாயோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். உன் எண்ணம் போல, உன் விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அவை அத்தனையும் உனக்கான மாறுதலோடு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு கொடுக்கும். நீ பெற்ற பிள்ளை உன் மனநிலையை உணர்ந்து உனக்காக உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். எப்பொழுது எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளிடம் மனது விட்டு எப்பொழுதும் நாம் பேசுகிறோமோ, அவர்களின் மனதில் இருக்கும் விஷயங்களை எப்பொழுதும் நாம் சரியாக தெரிந்து கொள்கிறோமோ, அது ஒவ்வொன்றும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. என்ன நடந்தாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, எந்த நாளும் நீ உன் வீட்டில் இருக்கும் எந்த ஒரு பிள்ளையிடமுமே மனம் விட்டு பேச பழக வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் கேட்க நேரமில்லை என்று ஒருபோதும் அவர்களை தள்ளிவிடக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்ல வரும் பொழுது அவர்களின் மனதில் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. நம்மை நம்பி நம்மிடம் இருக்கும் நம் பிள்ளைகளை நாம் எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறக்காதே. மனது உடைந்து விடாதபடி உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம்
இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் இனி உன்னை இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலிருந்து மீட்டெடுக்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. உடன் வரும் நேரம் இனி உன்னோடு நான் எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னிடத்தில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களோடு நீ கட்டாயமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றும். அம்மாவின் அன்பு நீ பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையை உயர்த்தும். என் பிள்ளையே, உன் பிள்ளைகளிடம் நீ நல்ல நட்பாக, நல்ல தோழனாக, நல்ல தோழியாக பழகிய பிறகு அவர்கள் ஒருபோதும் உன் கையை மீறி செல்ல மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பிரத்யங்கரா உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நல்லபடியாக மாற்றவும், நடப்பதை எல்லாமும் நல்லபடியாக உணர்த்தவும் நீ எப்பொழுதும் முழுமனதோடு மகிழ்ச்சியோடு இருக்கவும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இனி உனக்கு என்னதான் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ இனிமேல் கண்கூடாக கண்டு கொள்வாய். உன் பிள்ளைக்கான தீர்வை நீயே கொடுப்பாய். பெற்ற பிள்ளையினுடைய விவகாரத்தில் எப்பொழுதும் கவனமாக இருப்பாய். தடமாறி செல்ல விடாமல் நீ அவர்களை தடுத்து நிறுத்துவாய். எந்த நாளிலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காது. இனி என்னதான் நடக்கும் என்ற எண்ணத்தை எல்லாமும் விட்டுவிட்டு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற எண்ணம் கொண்டு பிரத்யங்கராவினுடைய அன்பை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் இனி எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வாழும் காலம் இந்த வாழ்க்கையை என்றும் என்றென்றும் உனக்கு சரியாகவே புரிய வைக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்பொழுதும் உனக்கு நிலைத்த மாற்றத்தை சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பயப்படுகிறோமோ அந்த விஷயத்தில் நாம் எப்பொழுதும் முழு தெளிவோடும் புரிதலோடும் இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனைகளும் நல்ல மாற்றமும் நம் வாழ்க்கையை மாற்றும். நமக்கு தேவையான பொழுது எல்லாவற்றையும் சரியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. நாம் கலங்குவதனாலும் பயப்படுவதனாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் நிலைத்த மனநிலையோடும் நிலையான எண்ணங்களோடும் நீ எதையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் சொல்லும் சொல்லில் இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாக கொடுக்கும். எப்பொழுதும் என் பிள்ளை வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நடத்தி காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பதில் எல்லாமும் உனக்கான நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்த விஷயங்களோடு இனி எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே.
சரியாகவே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மாறிவிட்டது. உன் பிள்ளைகளின் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கப் போகிறது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.